சார். என்னடா சார், அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கேன். பொண்ணா? எந்த பொண்ணு? என்ன சார், அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நம்ம சாரதாக்காவோட பொண்ணு அமுதா. ஒரு ராத்திரிக்கு வேணும்னு கேட்டீங்கல்ல, ஒரு ராத்திரி என்ன, வாழ்க்கை பூரா நீங்களே வச்சுக்கோங்க. மாதிரி பேசாம வெளியே போடா. கோச்சிக்காதீங்க சார், இப்பவே கூட்டிட்டு வந்துடுறேன். அட வெக்கப்படாத, சீக்கிரம் வா. நம்ம சார் தான், அவ ரொம்ப வெக்கப்படுறா. இந்த பொண்ணை நீங்க தாராளமா வச்சுக்கலாம். பதிலுக்கு உங்க வீட்டுல இருக்கிற உங்க பொண்டாட்டியோ பொண்ணையோ உங்க தங்கச்சியோ யாராவது ஒருத்தரை என் கூட அனுப்புங்க. என்னடா சொன்ன? ரவுடி பயல. நீ மட்டும் என்ன யோக்கியமா? போலீஸ்காரனா இருந்தா எந்த பொண்ணா இருந்தாலும் இவன் கூப்பிட்டா வரணுமா? வெக்கம் கட்டவன. சிவதாசு, என் குடும்பத்துக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்தாதப்பா. மானத்தை வாங்காத. ஓஹோ, மானங்கிறது உனக்கு மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? மத்தவங்களுக்கு அது இருக்குங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். இனிமே வாளாட்டின ஒட்ட நறுக்கிடும். ஜாக்கிரதை. வாங்கடா. டேய், நம்ம சிவதாசனே சொல்றதான் செய்வாரு, செய்யறதான் சொல்லுவாரு. அவர் வெட்டிடுவேன்னா வெட்டி போட்டுருவாரு. அப்புறம் உன் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாரு. வாடா. மிஸ்டர் மனோஜ், எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம சமுதாய மக்கள் யோசிக்க மாட்டாங்க, பரஸ்பர உதவியும் பண்ணிக்க மாட்டாங்க. உங்கள் பத்திரிக்கை தங்க பூமிக்கும் அதே நிலைமை தான். கேடயம் பத்திரிக்கை சொந்த சாதிகாரங்களாக இருந்தால் எந்த பார்ட்டிக்காரங்களாக இருந்தாலும் சரி போட்டுருவாங்க. சீஃப் மினிஸ்டர்ல இருந்து பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் உருவாக்குறதே அவங்க தான். எப்படி இதை அவங்க பண்ணுறாங்க? எழுதி எழுதி கிழிக்கிறாங்க. வளர்றவங்கள விழ வைக்கிறாங்க, விளறவங்கள வளர வைக்கிறாங்க. எல்லாமே அவங்க நினச்சா நடக்குது. கேட்கறதுக்கு காமெடியாக இருந்தாலும் உண்மை தானே. பார்க்குறப்ப ஒத்துமையாக இருப்பாங்க, ஆனால் தனித்தனியாக கூப்பிட்டு கேட்டுப்பாரு. ஒவ்வொரு மந்திரியும் இன்னொருத்தனை திட்டிக்கிட்டு இருப்பான். அவ்வளோ வேற்றுமைகள் அவங்களுக்குள்ள. மனோஜ், இப்போ எதிர்கட்சிக்காரங்களுக்குள்ள 1008 பிரச்சனை. அவங்களுக்குள்ள ஒற்றுமையே இல்லை. அடுத்த தேர்தலோட ரிசல்ட் என்ன? ஆளுங்கட்சி தான் மறுபடியும் ஜெயிக்க போகுது. இப்போ இருக்கிற சிஎம் தான் அப்பவும் சிஎம்மாக இருக்க போறாரு. நீயும் அவங்களோட சேரு. நீ சொல்றதை ஏத்துக்க முடியாது. நாம நினைச்சாலும் அவங்க நம்மளை ஏத்துக்கணும்ல. அதுக்கு ஒரு வழியும் இல்லையே. முயற்சி பண்ணணும். கான்ட்ராக்டர் நரேந்திரன் இந்த விஷயத்தில் நமக்கு துணையா இருப்பாரு. என்ன செய்யறதுக்கும் எவ்வளவு பணம் செலவு பண்றதுக்கும் அவர் தயாரா இருக்காரு. நான் சொன்னதை சொல்லிடு, கிளம்பு. சரி தோழர. இப்பவே ரொம்ப இருட்டாயிடுச்சுங்க. அதை பத்தி நீ ஒன்றும் பயப்படாத. டேய், அடிச்சு கொன்னுடுவோம். வேண்டாம் தோழரே, வேண்டாம். இங்க எந்த பிள்ளையும் அப்பன் பேர் தெரியாம இருக்க கூடாது. இல்ல, இந்த பொண்ணை நான் கட்டிக்கிறேன். கட்டிக்கணும். ஒரு பொண்ணோட வாழ்க்கை சீரழியறத நான் பாத்துட்டு இருக்க மாட்டேன். எங்க அப்பாவும் அம்மாவும் தான் எதிர்பார்க்காங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் கட்டி வைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி நடந்துக்க கூடாது. அம்மா மாடியில ரூம்ல இருக்காங்க. சிவதாசா, வந்துட்டியாப்பா? அவரே வரல, நான் தான் கூட்டிட்டு வந்தேம்மா. உட்காருப்பா. இப்பெல்லாம் உன்னை இந்த பக்கம் பார்க்க முடியறதே இல்லையாப்பா சிவதாஸ், என்ன ஆச்சு? நான் வந்து மட்டும் என்ன பிரயோஜனம்? சொல்றத கேட்க மாட்டேங்கிறீங்களே. இப்படி தன்னந்தனியா ரூம்குள்ள அடைஞ்சு கிடக்காதீங்கன்னு நான் சொல்லிட்டேன். என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறீங்க. வரக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்லப்பா, வர முடியறது இல்ல. இந்த உலகத்துல மனுஷன் அனுபவிக்க கூடிய பெரிய துக்கமே உயிரோடு இருக்கும் போது சொந்த புள்ள சாகத பாக்கதுதான்ப்பா. அது அனுபவிச்சவப்பண்ணா. அம்மா, சமையல் கட்டுக்கு போய் சாப்பிடறதுக்கு ஏதாவது செய்ய சொல்லு. போமா. அவளை பத்தி பேசுறதுக்காக தான் அவ கல்யாணத்தை இதுக்கு மேல நான் தள்ளி போட விரும்பல. நிறைய வரன்கள்லாம் வந்தது, அவளுக்கு எதுவுமே பிடிக்கலையே. இப்போ ஐபிஎஸ் பையன் சரத் சந்திரன் இங்கதான் ஏஎஸ்பியா இருக்கான். உனக்கு தெரியுமாப்பா சிவதாசு? தெரியுமா? ஆனா மஞ்சு ஒத்துக்க மாட்டேங்கிறா. அதுக்காக அவ சொல்ற காரணங்கள் எதுவுமே சரியா இல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவ மனசுக்குள்ள வேற யாரையோ நினைச்சிட்டு இருக்கா. கேட்டா சொல்லவும் மாட்டேன்றா. நீங்க 2 பேரும் தான் மனசை விட்டு எல்லாத்தையும் பேசுவீங்களே, நீ ஒரு தடவை கேட்டு பாரு. வேண்டாமா, எனக்கு தெரியும். படிக்கிற காலத்திலே மஞ்சு ஒருத்தரோட என்னத்த சொல்றது, ஒரு ஈர்ப்பு,
அத ஒரு விருப்பம் கூட சொல்லலாம். யாருப்பா அது? யாரா இருந்தாலும் அப்படி ஒரு உறவு நீடிக்கவே நீடிக்காது. நான் அவளுக்கு எடுத்து சொல்றேன். நீங்க கவலைப்படாதீங்க, நான் மஞ்சு கிட்ட பேசுறேன், எல்லாம் சரியாயிடும். சார் சார் போடுங்க சார். தோழர் ஏதாவது நிதி உதவி பண்ணுங்க சார். கட்சிக்கு நிதி உதவி சார், உதவி பண்ணுங்க தாராளமா சார். போடுங்க சார். சார் போடுங்க யோசிக்காம போடுங்க. போடுங்க சார். போன போடுங்க வருஷம் நீங்க சார். செய்ததை நாங்க மறக்கவே இல்லை. கட்சி போடுங்க, போடுங்க. போடுங்க. போடுங்க ஏதாவது செய்யுங்க சார் ப்ளீஸ். போடுங்க சார், தோழர், போடுங்க. யோசிக்காதீங்க, சார், யோசிக்காதீங்க. கட்சி போடுங்க. கொடுத்துக்கலாம் சார். இருக்கிறத போடுங்க சார். போடுங்க தோழர். போடுங்க சார். சார் ஏதாவது போட்டு போங்க சார். போடுவார். 10 20 போடுங்க. போடுவாரா? போடுங்க தோழர். சார் சார் ப்ளீஸ் சார். என்னது 50 பைசாவா? காரையும் ஆளையும் பார்த்தா பெரிய பணக்கார மாதிரி இருக்கா. 50 பைசா போட வேண்டாம் போடா. அம்மா பொதுக்கூட்டம் போடுவோம். போடுங்க சார். பரவாயில்ல. இருக்கிறத ஆமா, போடுங்க. மார்க்கெட்டுக்குள்ள ஒண்ணும் பிரச்சனை போங்க. கிடையாது. ஏய், எங்க போறீங்க? ஏய், எங்க போறீங்க? மார்க்கெட்டுக்குள்ள நீங்க போக கூடாது. அது எங்க ஏரியா? ஆ? அது என்ன, நம்மளாம் ஒண்ணு தானே. இருந்துட்டு போகுது. அதுக்காக எங்கெல்லாம் உங்க பக்கெட் எடுத்துட்டு வரக்கூடாது. போங்க போங்க. அதெல்லாம் நீ மட்டும் முடிவு பண்ண முடியாது. டேய் வாங்கடா. சொல்லிக்கிட்டே இருக்கல. போங்கடா. ஏய், இருங்க இருங்க இருங்க. வேணாம்னு சொல்றேன். நமக்குள்ளே அப்படி அடிச்சுக்கிட்டா அப்புறம் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? போங்க. உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன்டா. காலையில இருந்து ஒரே வேலை, எதுவுமே சாப்பிடல. வீட்டுக்கு போய் ஏதாவது கொட்டிட்டா தான் உண்டு. நீ என்ன ஒரு நிமிஷம் இங்க வாடா. கையில இருக்கிறத வச்சுட்டு போ. கைலியா? என்ன என்கிட்ட ஒண்ணு இல்லையே. வச்சுட்டு போடா. என்னது என்கிட்ட எதுவும் இல்ல. சொல்லிக்கிட்டே இருக்க. என்கிட்ட எதுவும் இல்ல, நம்ப மாட்டேங்கிறியே. நான் 5 பைசா கூட எடுக்கல. காலையில இருந்து இங்கதான் இருக்கேன். நல்லா பாத்துக்க, என்கிட்ட எதுவும் இல்ல. சரி, போ. ஏய், என்னாச்சு? ஐயோ பணம். எனக்கு எதுவும் தெரியாது. யாரும் எனக்கு வேண்டாம் தான் இப்படி பண்ணிருக்காங்க. டேய் டேய் போடா. எனக்கு தெரியாது. போடா, நான் போடா, எடுக்கல. போடா. என்ன சொன்னாலும் நம்ப கவனமா இருக்க மாட்டேங்கிறாங்க. மாட்டீங்களா? கலெக்ஷன்லாம் எப்படிப்பா இருக்கு? மோசம்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல. மார்க்கெட்டு ஃபுட் கார்பரேஷன் மட்டும் இல்ல, ஐடிசி காரங்க இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட எங்களை விடவே இல்லை. இல்லைன்னா 2 மடங்கு அதிகம் கிடைச்சிருக்கும். சிவதாஸ் இப்படி வா. ஐடிசி காரங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஐடிசியோட ஆதரவு இல்லாம பார்ட்டியை நடத்த முடியாதுங்கிறது அவங்களோட நம்பிக்கை. அதனால எம்ஓஎஸ் சேர்ந்த ஒருத்தர் தான் தலைவராக ஆகணுங்கிறத நான் ஒத்துக்கல. அந்த கோவத்துல தான் இப்படி பண்றாங்க. மனோஜ் தெரியும்ல, தமிழர் பூமியோட எம்டி. அப்புறம் இவர் சாமி. வணக்கம். வணக்கம். அப்புறம் ஐடிசியோட உதவி இல்லைன்னு நடக்கிறது எதையும் நாம நிறுத்த வேண்டாம். பற்றாக்குறை எவ்வளவு வந்தாலும் சரி, அதை மனோஜ் கொடுப்பாரு. என்ன மனோஜ், தமிழர் பூமி பேர்ல ஸ்பான்சர் பண்றோம். என்னப்பா யோசிக்கிற? இல்ல, எனக்கு என்னமோ அவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்கிற நம்பிக்கை இன்னும் இருக்கு. அப்புறம் ஸ்பான்சர் பண்ற விஷயம் அது என் கையில இல்ல, அது கமிட்டி தான் முடிவு பண்ணணும். போதும், கமிட்டி ஒத்துக்குச்சுன்னா, அதுவும் பணம் தேவைப்பட்டா ஒத்துக்கிட்டா போதும். என்ன கட்சிக்காக நடக்கிற எல்லா நிகழ்ச்சிக்கும் ஐடியூசி உதவுறதில்ல? அங்க நடந்த ஒரு சின்ன விஷயம், அதுக்கு என் மேல பழி போடுறியா? இல்ல தோழரே, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். கட்சியில மேல இருக்கிற சில பேர் தங்களை பெரிய ஆளுன்னு காமிச்சுக்கிறதுக்காக இப்படி மற்றவங்க மேல பழிய போடுறாங்க. அதனால தான் சேவியர் அப்படி பேசியிருக்காரு. என்ன சொன்னாலும் நான் இதை ஒத்துக்க மாட்டேன். அவர் பண்ணது தப்பு தான். ஆமா, இந்த விஷயத்துல நான் தடையா இருப்பேன்னு உனக்கு தோணுதா? இல்ல இல்ல, நீங்க அந்த மாதிரி செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா ஆ தெரியும். சரி விடு. நாம இன்னொரு விஷயம் பேசணும். நாளைக்கு தொழிலாளரோட லோன் விஷயத்தை பேச சேர்மன் வரான்ல, அந்த திவாகரன். ஆமா ஆமா, அந்த ஆளு சொந்தக்காரங்களுக்கும் சொந்த ஜாதிக்காரங்களுக்கு மட்டும்தான் லோன் சாங்ஷன் பண்றதா ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அதை பத்தி நாளைக்கு விசாரிக்கிறோம். சார் வந்துட்டாரு. நீங்க எல்லாம் உள்ள இருக்க, வரேன். சரிங்க. வணக்கம் சார். சும்மா ஒன்றும் அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. எனக்கு எதிராக கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டவங்கல்ல நீங்க. திவாரம் ஒரு திருடன், பொறுக்கி, சுயநலக்காரன் இல்ல? அந்த மனுவுல நீங்க கூட கையெழுத்து பண்ணீங்க இல்ல? இப்ப எதுக்கு ஏன் முன்னாடி கை கட்டிக்கிறீங்க? சார் எனக்கு எழுத படிக்கவே தெரியாது சார். தோழர் சிவதாசும் மற்றவங்களும் கேட்டுக்கிட்டதால ஒத்துக்கிட்டேன் சார். தோழர் சிவதாஸ், ஸ்டாலின் சிவதாஸ், அவருக்கு தொழிலாளிகளை பத்தி என்ன தெரியும்? அவன் கடலுக்குள்ள போயிருக்கானா? கடலை பத்தியும் வளைய பத்தியும் தெரியாத அந்த தோழர் சொல்றத அவங்களுக்கு பெருசா தெரிஞ்சதுன்னா அவங்கிட்ட போய் கேளுங்க. ஐயோ மன்னிச்சிருங்க சார். அட மன்னிப்பா, மன்னிப்பு. என்ன தடுக்கிறீங்க?